இன்றைக்கி ஒரு நியூஸ் பாருங்கள். முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்ற பொழுது ராகுல் காந்தி பக்கத்தில் இருந்திருக்காரு. அந்த 2 பேருடைய படத்தை ராகுல் காந்தி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை 4,60,00,000 மக்கள் பார்த்துருக்காங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே அந்த படம் நீக்கப்பட்டிருக்கு. அதை மத்திய அரசு, அந்த காங்கிரஸ் தலைவர், எதிர்கட்சி தலைவரோட மூத்த தலைவர் குறை சொல்லியிருக்காரு. மத்திய அரசு தலையீட்டுனால தான் வந்திருக்குன்னு, இப்படி நீக்கப்பட்டிருக்குன்னு. அதுக்கு மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட தரப்பில் தொழில்நுட்ப கோளாறுனால தான் இது ஆகிருக்கு, மத்திய அரசு இதில் தலையிடலை அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, மத்திய அரசு தலையிடலைன்னா இன்ஸ்டாகிராம்காரங்க தான் சொல்லணும், இந்த மெட்டா கம்பெனி தான் சொல்லணும், எங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இது நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இது மத்திய அரசு எப்படி தெரியும் அங்கே தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு? சரி, இன்னொன்று, ஒரு போன மாதம் வந்த நியூஸு, மோகன் பகத், இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறாரு, மோடியால் இஸ்ரேல் ஈரான் இந்த போர் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அமெரிக்க போர், அதை நிறுத்த முடியும்னாரு. சரி, என்னென்ன பேப்பரில் உள்ளே பார்த்தாக்க என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போரை மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்களாம் மோடியால் நிறுத்த முடியும்னு. சரி, நிறுத்திட்டுமே, மற்ற நினச்சா மட்டும் போதுமா? நிறுத்தினா மக்களுக்கு நல்லது தானே? இது மாதிரி வேக பேசுகிறாங்க, ஒரு கான்கிரீட்டாக சொல்ல முடியாது. மோடியால் நிறுத்த முடியும், நிறுத்தணும், இங்கே ஒன்றும் முடியலையே, டம்மி பீஸ் மோடி.